சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் யூடியூபர் சித்ரா கைது செய்யப்பட்டிருந்தார். ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில். செந்தில்குமார், உங்கள் விவரம். அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அத்திவளம் பகுதியைச் சேர்ந்த 2 சிறுவர்களை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக யூடியூபர் திவ்யா, கார்த்திக், சித்ரா, ஆனந்த் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக அவர்களது வழக்கு வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி வரை விசாரணை என்பது நடைபெறவுள்ளது. 2 முறை அவர்கள் ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்து அவர்களோட வழக்கு விசாரணை என்பது இன்னும் 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் திவ்யா மற்றும் கார்த்திக் அவர்களை வைத்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பணம் பறிக்கும் குற்றத்திற்காக சித்ரா என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரும் தற்போது சிறையில் உள்ளார். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி அவர் ஜாமீன் மனு என்பதை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு வந்தது. தனக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என கூறி தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மை விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.